வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பழம்பெரும் நடிகை திடீரென மரணம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன செய்தி, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எம்ஜிஆர் உனக்கு என்ன வேண்டும் சொல்லு. லதாவிடம் எம்ஜிஆர் பேசிய கடைசி விஷயம் என்ன தெரியுமா? புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் எம்ஜிஆர் நடிகரா மட்டுமல்லாமல் அதிமுக கட்சியின் நிறுவனராகவும் விளங்கி அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இந்த சூழல்ல எம்ஜிஆருடன் பல படங்கள்ல இணைந்து நடித்த லதா எம்ஜிஆர் குறித்து பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. தமிழ்நாட்டும் யாராலும் மறக்க முடியாத பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்றால் ரசிகர்கள் அழைக்கப்படுவாங்க. இலங்கையில கண்டியில் பிறந்த இவர் அடிப்படையில் கேரளத்துக்கராக சில காரணங்களாக இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த எம்ஜிஆருக்கு கலை மீது ஆர்வம் இருந்தது. இதன் காரணமாகவே நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதன்படி பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழுவில் இணைந்து ஆரம்பத்தில் அவர் பெண் வேடம் என்று நடித்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலம் செல்ல செல்ல முக்கியமான ரோல்கள் கிடைத்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு. நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. அதன்படி 1936ஆம் ஆண்டு வெளியான சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதனடுத்து தொடர்ந்து சினிமா சான்ஸ்கள் கிடைக்க ஆரம்பித்தது. அதன்படி சகோதரர்கள் வீர ஜெகதீஷ், மாயா மச்சிந்திரா உள்ளிட்ட பல படங்கள்ல வரிசையாக நடித்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி ஹிட் படங்கள் பெரியதாக அமையல. இப்படிப்பட்ட சூழல்ல திராவிட இயக்க தலைவருடன் எம்ஜிஆருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அது நட்பாக மாறியது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதியிடம் நெருங்கி பழக்கம் ஏற்பட்டது. எம்ஜிஆருக்கு இதற்கிடையே எம்ஜிஆரும் ஃபேமஸான நடிகராக மாறிவிட்டார். மந்திரகுமாரி, ராஜகுமாரி, மலைக்கல்லன், தாய்க்கு பின் தாரம், ராஜா ராஜன், மன்னாதி மன்னன் என பல திரைப்படங்கள் ஹிட்டடித்தன. தமிழ்நாடு முழுவதுமே எம்ஜிஆருக்கு செல்வாக்கு அதிகரித்தது. எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு 1977ஆம் ஆண்டு தேர்தல் வென்று எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தார். அதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தார். இடையில் 1980 ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் மீண்டும் நடந்த தேர்தலில் அவரை வென்று முதலமைச்சரானார். அந்த காலத்தில் கருணாநிதிக்கு அரசியலில் வனவாசம் என்றுதான் சொல்ல வேண்டும். சூழல் இப்படி இருக்க உடல்நலக்குறைவால் 1987ஆம் ஆண்டு உயிரிழந்தார் எம்ஜிஆர். இந்த நிலையில எம்ஜிஆருடன் படங்கள்ல இணைந்து நடித்த லதா அவங்க குறித்து பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்து வருகிறது. அவர் அளித்த பேட்டி ஒன்றில் எம்ஜிஆர் இறக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பு அவரை அவருடைய ராமாவர தோட்டத்துக்கு வீட்டில் போய் பார்த்தேன். படுக்கையில் இருந்த அவரை சிரமப்பட்டே எழுந்தார். எழுந்து அமர்ந்ததும் என்னிடம் அவரு ஏசி கார்ல தான் வந்து உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது, ஏசி எல்லாம் நீ இருக்க மாட்டியா, ஏசி போட சொல்லவா என கேட்டார். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது வேண்டுமா, எதுவாது இருந்தாலும் என்னிடம் கேள் என்றார். அதுதான் நான் எம்ஜிஆரை கடைசியாக பார்த்தது என்று லதா அவங்க பேசியிருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டி இப்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.